ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜான ஒரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நாலேஜ் தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து முழுமையான தகவல்கள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அதோடு பார்த்திங்கன்னா இது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோவில் போடுறேன். இது வந்து சின்ன குழந்தைங்களாகட்டும், ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள், அப்புறம் வந்து நாணயங்கள் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு சில நாலேஜ் தேவைப்படலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஜென்ரல் நாலேஜ் வேணும்னு நினைக்கிறவங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பற்றிலாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு வீடியோ வந்து அது நல்ல தகவல் இருக்குது, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. ஸோ அதை வந்து நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஜென்ரல் நாலேஜ் கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் அன்றைக்கி ஜென்ரல் நாலேஜ் வீடியோ தான் இதை போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல், இது வந்து ஒரு 2 rupees காப்பர் நிக்கல் காயின். சரிங்களா? சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நிறைய தலைவர்கள் வந்து தன்னலம் கருதாமல் மக்களுக்காக உழைச்சாங்க இல்லையா? அதில் வந்து இவரும் ஒருத்தர் தான். இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சிறப்பம்சங்கள். அதாவது இவர் பிறந்தது வந்து குஜராத்தில் பிறந்தார். குஜராத்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லி எல்லாரோடையும் அழைக்கப்பட்டவர். ஏன் அப்படின்னா, அதாவது இரும்புனா எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக, அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இது பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு மனம் படைத்த ஒரு மனிதர். அதோடு வந்து நிறைய நல்ல விஷயங்களுக்காக துணிஞ்சு நின்று என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு போராடி வந்து வெற்றி பெற்ற ஒரு மாமனிதர். அதனால தான் அவருக்கு வந்து இரும்பு மனிதர்னு பேர். அதோடு வந்து சர்தார் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக இவர் வந்து வல்லபாய் பட்டேல் தான் இவருடைய நேமு. பட்டு சர்தார்ன்றது வந்து மக்கள் அவருக்கு வந்து சூட்டின பேர். எதனால் அப்படின்னாக்கா, சர்தார்ன்றது முதல்ல வந்து ஒரு படைத்தலைவன் அப்படின்னு ஒரு மீனிங். அதாவது அந்தளவுக்கு வந்து ஒரு அந்த நேமுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. சரிங்களா? அது எப்போ வந்து சர்தார்ன்னு வந்து இது பண்ணாங்கன்னா, பர்தோலின்ற ஒரு இடத்துல என்னென்னா, விவசாயிகளுக்காக நிறைய வந்து போராட்டம் பண்ணி அதில் வந்து வெற்றி பெற்றார். இவர் நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கிறாரு. அந்த பர்தோலின்ற இடத்துல வந்து பண்ணதில் வந்து அந்த மக்கள் வந்து அதுக்கப்புறம் தான் இவரை வந்து சர்தார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அழைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இவ்வளோ சிறப்பம்சங்கள் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் வந்து ஒரு லாயர், அதாவது வக்கீல். இங்கிலாண்டில் போய் படிச்சுட்டு வந்தார். படிச்சுட்டு வந்துட்டு அகமதாபாத்தில் வந்து நிறைய, அதாவது அங்கே உள்ள மக்களுக்கு வந்து நிறைய வந்து நல்லது பண்ணி அதன் மூலமாக வந்து நிறைய வந்து அவர் வந்து தெரிய ஆரம்பிச்சது அவரை பற்றி. சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, தன்னலமில்லை அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்னென்னா, 1909 வந்து என்னென்னா, இவர் வந்து ஒரு வழக்கில் வந்து குறுக்கு விசாரணை பண்ணிகிட்ருக்கிறார். ஒரு கைதிக்கிட்ட குறுக்கு விசாரணை பண்ணிகிட்ருக்கும் போது அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து ஆக்சுவலாக கேன்சர். சரிங்களா? புற்றுநோய். அதுக்காக அவங்க சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. பட் அந்த சிகிச்சை கொடுத்துட்ருக்கும் போதே அவங்களுக்கு வந்து அது சிகிச்சை இது இல்லாமல் பலனளிக்காமல் வந்து அவங்க இறந்துடுறாங்க. அந்த செய்தியை வந்து இவர்கிட்ட வந்து ஒரு பேப்பரில் எழுதி இந்த மாதிரி குறுக்கு விசாரணை பண்ணிகிட்ருக்கிற அவர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவர் வந்து அதை வாங்கி ஒன்றுமே பேசலை. அதை அப்படியே வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு வழக்கு முடிஞ்சு தீர்ப்பாகி அந்த வழக்கில் வந்து வெற்றியும் பெற்றுறாரு. அதுக்கப்புறம்தான் இந்த மாதிரி தான் ஒய்ஃப் இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்றத வந்து அவர் சொல்கிறார். ஆனால் அந்த மனுஷனுக்கு அந்த மனசில் எவ்வளோ வலி இருந்திருக்கும், அதையும் பொருட்படுத்தாமல் ஒரு ஒரு இது போராடி பண்ணியிருக்கிறாருன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதோடு என்னென்னா, இவர் வந்து போராட்டங்கள் எப்படி கலந்துக்கிட்டார் அப்படின்னா, இவர் வந்து வக்கீல் தொழில் நல்லா பண்ணிகிட்ருக்கும் போதே சுதேசி இயக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து காந்தியடிகள் வந்து அவருடைய பேச்சை கேட்டு, காந்தியடிகளுடைய பேச்சை கேட்டு அப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருந்த வக்கீல் தொழிலை வந்து விட்டுறாரு. யாராவது அப்படி பண்ணுவாங்களா மக்களே? நீங்களே யோசிங்க. அந்த மாதிரி அதை விட்டுட்டு கடைசியில் வந்து காந்தியடிகளோடு சேர்ந்து நிறைய போராட்டங்கள் பண்ண ஆரம்பிக்கிறார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
குஜராத்தில் வந்து கேடா அப்படின்ற இடத்துல வந்து ரொம்ப பஞ்சம். அப்போ வந்து பிரிட்டிஷ் தான் நம்மளை வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்த காலம். அப்போ அவங்க வந்து என்னென்னா விவசாயிகள்லாம் வந்து வரி கொடுக்க முடியாமல் ரொம்ப திணறாங்க. பஞ்சம் பட்டினி இருக்கும் போது அது எப்படி நம்மளால் வந்து இது பண்ண முடியும்? அதை வந்து மக்கள் வந்து இந்த விவசாயிலாம் சேர்ந்து போராடுறாங்க. இந்த மாதிரி வந்து வரியை ரத்து பண்ணணும் அப்படின்ட்டு. பட்டு ஆங்கிலேயர்கள் வந்து அதை செவி சாய்க்கலை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி சர்தார் வல்லபாய் பட்டேலும் காந்தியடிகளும் சேர்ந்து இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்துகிறாங்க. ஸோ இது வேறு வழியே இல்லாமல் அந்த ஆங்கிலேய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, வரியை ரத்து பண்ணி மக்களுக்கு வந்து அந்த வரி ரத்து பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பஞ்சம் இதாகும் இல்லையா? ஸோ மக்களுக்கும் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ அதில் வெற்றி பெற்றுறாரு. ஃபஸ்ட்டு வெற்றி அதுதான். ஸோ இந்த மாதிரி நிறைய போராட்ட குணங்கள் அதனால தான் வந்து அவருக்கு வந்து இரும்பு மனிதர்னு பேர். தான் செஞ்சுக்கிட்டு இருக்க வக்கீல் தொழிலையே விட்டுட்டு ஒரு மனுஷன் பண்ணுறாருன்னா, அப்போ மக்களை பற்றி எவ்வளோ அவர் யோசித்து அதை பண்ணுறாருன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இவருடைய பதவி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதவிகள்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு இது இல்லையா, அதில் வந்து ஒரு இந்திய துணை பிரதமராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து உள்துறை அமைச்சர், இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் 2 போஸ்டிங். அதுக்கப்புறம் வந்து அவருடைய சாதனைகள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா நிறைய இருக்குது. என்னென்னா, சோமநாதபுரம் அந்த கோயிலை வந்து அவர் வந்து மீண்டும் எழுப்புறதுக்கு ஒரு முக்கிய காரணம். கேஎம் முன்ஷி அவர்களோட சேர்ந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1917 வந்து என்னென்னா மாநகராட்சியில் வந்து வெற்றி பெற்று அதுக்கப்புறம் சுதேசி இயக்கத்தில் அதுக்கப்புறம் தான் சுதேசி இயக்கத்தில் சேர்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு முக்கியமான அவருடைய சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 565 ராஜ்யங்கள். அதாவது அந்த காலத்தில் மன்னராட்சி தானே, அந்த குறுநில மன்னர்கள்லாம் இருப்பாங்கள்ல, துண்டு துண்டாக அவங்கவுங்க அங்கங்கங்கே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்ததை மொத்தமாக அது வந்து 565 துண்டுகளாக இருந்த ஒரு ராஜ்யத்தை ஒருங்கிணைச்சு ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து உள்துறை அமைச்சர் ஆனோடனே பண்ண ஒரே வேலை இதுதான். ஸோ இது வந்து ஒரு பெரிய சாதனை. அதாவது 565 ராஜ்யங்களை ஒன்றாக ஒருங்கிணைச்சு ஒரே இதுக்கு கொண்டு வர்றது. அது வந்து மிகப்பெரிய சாதனையாக தான் அது வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய பிறந்த ஊர் வந்து குஜராத்தில் உள்ள கரம்சாந்த் அப்படின்ற ஒரு ஊரில் பிறந்தார். சரிங்களா? இன்னொன்று என்னென்னா, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் அதை தான் சொல்கிறேன்ல, காந்தி அவர்களோடு சேர்ந்து நிறைய வந்து அவர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதில் வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் வந்து இவருடைய ஒரு முக்கியமான பங்கு இவருக்கு உண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா இவருடைய முக்கிய நினைவு சின்னங்கள்ன்றது வந்து என்ன அப்படின்னாக்கா, குஜராத் மாநிலத்தில் நர்மதா நதிக்கரையில் இவருடைய சிலை, அதாவது உலகிலேயே ஒரு மிக உயரமான சிலை வந்து 597 அடி ஃப்ரெண்ட்ஸ். 143வது பிறந்த நாளுக்கான ஒற்றுமைக்கான சிலையை வந்து பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் வந்து திறந்து வச்சுருக்காங்க. எங்கே அதுதான் சொன்னேன்ல, குஜராத் மாநிலத்தில் உள்ள நர்மதா ஆற்றங்கரையில் அவருடைய ஒற்றுமைக்கான சிலை. உலகிலேயே மிகப்பெரிய சிலைனா 597 அடி, அதாவது 182 மீட்டர், அந்தளவுக்கு ஹைட்டானது. அது ரொம்ப முக்கியமான நினைவு சின்னம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய நினைவகம். அதுக்கப்புறம் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் பன்னாட்டு வானூர்தி நிலையம், சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய காவல் அகாடமி, அதுக்கப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேல் பன்னாட்டு நெசவு மற்றும் மேலாண்மை பள்ளி. இவ்வளோ தூரத்துக்கு அவருடைய நினைவு சின்னங்கள்லாம் இந்த அளவுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தன்னலமில்லாத ஒரு மனிதருக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது வந்து பெரிய அதிசயம் கிடையாது. நீங்களே நினச்சி பாருங்களேன், ஒரு லாயராக இருக்கிறவர் தன்னுடைய பணியை விட்டுட்டு மக்களுக்காக ஒரு போராட்டம் பண்ணுறதுன்றது வந்து பெரிய விஷயம் இல்லையா? ஸோ இதனால தான் வந்து இவருக்கு வந்து இவ்வளோ சிறப்பம்சங்கள். மனிதர் வந்து இரும்பு மனிதர், சர்தார் இதெல்லாம் வந்து இவருக்கு பட்டம் கொடுத்தது வந்து தப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே ஒரு மனிதர். ஸோ உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அட்லீஸ்ட் நான் சொல்கிற தகவலில் ஒரு 10 விஷயத்தில் ஒரு 2 விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதுவே எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அடுத்த ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு தலைவரை பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். உங்களுக்கு வந்து இன்னும் அடுத்தடுத்து வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து என்னோடய கமெண்ட்டில் தெரிவிங்க. தொடர்ந்து எனக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.